இந்த மகர ராசிக்காரர்கள் மண் தத்துவ வழிபாடுனா நம்மளா உருவாக்கிய மண் தத்துவம் தான் இந்த மண் தத்துவ வழிபாடு. இது ஏன்னா வயக்காடு இந்த மாதிரி சகதிகள் புகுந்த இடங்கள் பார்த்திங்கன்னா உருவாக்கம் நிறைந்த இடமாக இருக்கும். என்ன உருவாக்கம்? இப்போ ஒரு இடத்துல ஒரு கோடி கணக்கில் நமக்கு வருமானம் வருதுன்னா அந்த தரையில் உட்கார்ந்து அந்த இடத்துல படுக்கணும்னா கூட படுத்து அந்த பிஸ்னஸை வாங்காமல் வரமாட்டாங்க. அவ்வளவு தன்னை ஸ்ட்ராங்காக நிலைநிறுத்தக்கூடியவர்கள். ஆனால் அவள் காளி தான். காளி கன்னிப்பருவமாக உள்ள காளி தேவி அப்படிங்கலாம். அந்த தேவி வழிபாடை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே குவளையில் மண்ணை வைத்து அதில் பைசா சோழி எல்லாம் வைத்து அதில் குங்குமம் தூவி அதுக்கப்புறம் இந்த நிறைய அந்த சாங்ஸு அதெல்லாமே இந்த எக்ஸ்ட்ராகுலர் ஆக்டிவிட்டீஸ் கவிதைகள் இது எல்லாமே உள்ளவங்க ஃபுல்லாக இவங்களுக்கு எதிரி மாதிரி மாறுவாங்க. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கம்மா. மேம், இன்றைய நிகழ்ச்சியில மகர ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும், எந்த கோவிலுக்கு போகும்போது அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து 12 ராசிகளும் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில பார்த்துட்டு இருக்கோம். மகர ராசி பஞ்சபூத தத்துவத்துல என்ன ராசியில அமையுது? பஞ்சபூத தத்துவத்தில் மகர ராசி மண் தத்துவம் அப்படிங்கிற தத்துவத்தில் அமையுது. இது மண் தத்துவம் அப்படிங்கிறதுன்னா மண் நம்மளுக்கு நிறைய மண் இருக்கும். பாலைவன மணல் இருக்கும். அதுக்கு நம்ம வீடு கட்டுறதுக்குள்ள மணலும் இருக்கும். இந்த மணல் சேற்று மண் அப்படிம்பாங்க இல்லையா? தண்ணீரும் இதுவும் கலந்து சேறு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வயக்காட்டு மண் அப்படிங்கிற வயலில் உழுதுக்கு வைப்பாங்களே அந்த மண்ணை தான் இதை குறிப்பதாக இருக்கும். அப்போ இந்த மண் களிமண் தத்துவத்துக்குரியதாக நம்ம எடுத்துக்கலாம். நீருடன் சேர்ந்த மண்ணாக மாதிரி அந்த மாதிரி, இல்லாட்டா வயக்காட்டில் உள்ள மண் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ அந்த மண்ணின் அப்போ அந்த மாதிரி சேற்று மண் நிறைந்த இடத்தில் ஒரு அம்மன் வழிபாடு, அதுதான் மண் தத்துவ வழிபாடுக்குள்ளது. இல்லாட்டா நீங்க உங்க வீட்டில் ஏதாச்சும் மண் பிடித்து அம்மன் செய்து வச்சிருந்தா கூட அதை வெளியில வைத்து வழிபாடு பண்ணுவதும் உங்க வீட்டின் பால்கனிலேயோ இல்லாட்டா அதில் வழிபாடு பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வழிபாடு முறைகளுக்கும் இந்த மண் தத்துவத்துக்கும் உங்களுக்கு இதாக இருக்கும். இந்த மகர ராசிக்காரர்கள் மண் தத்துவ வழிபாடுனா நம்மளா உருவாக்கிய மண் தத்துவம் தான் இந்த மண் தத்துவ வழிபாடு. இது ஏன்னா வயக்காடு இந்த மாதிரி சகதிகள் புகுந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா உருவாக்கம் நிறைந்த இடமாக இருக்கும். என்ன உருவாக்கம்? இப்போ அந்த மகர ராசியில் நம்மளுக்கு சூரியன் வரும்போது தான் என்னன்னா நம்மளுடைய சூரிய பகவான் வழிபாடே இருக்குது. தை மாச வழிபாடுகளும் இருக்குது. அப்போங்கும்போது அங்கே விவசாய வழிபாடுகள் உண்டு. அப்போ நம்மளுடைய மகர ராசி மண் வழிபாடுங்கிறது தை மாதம் பொங்கல் வழிபாடுலாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஓணம் அந்த பண்டிகை பார்த்தீங்கன்னா அதுவும் மகராசியை சார்ந்ததாக தான் இருக்கும். ஏன்னா அதுலேருந்து 7ஆம் வீட்டில் தான் நமக்கு ஓண பண்டிகைக்குள்ளதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது. அதனால் இந்த இடம் கேரளா அந்த இது சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு மண் தண்ணீர் நிரம்பிய மண்ணாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த இடம் ரொம்ப வலிமையான மண், நீர் நிரம்பிய மண், நீரும் மண்ணும் சேர்ந்து இருக்கணும். நீர் மேலே நிற்கும் மண் கீழே நிற்கும் அப்படிலாம் இல்லை. நீரும் மண்ணும் பிரிக்க முடியாமல் இணைந்து இருக்கும் இல்லையா? அந்த மண்ணை குறிப்பதாக இருப்பதினால் இது உங்களுக்கு விவசாய மண்ணை எடுத்து வழிபாடு பண்ணுவது, விவசாய மக்கள் வணங்கும் இந்திர தேவன் இருக்கார் இல்லையா? அவரை வழிபாடு பண்ணுவது, இதெல்லாம் இந்த மண் தத்துவத்துக்குள்ள ராசிக்குள்ள பலனாக எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா நான் சொல்லும் போதே தெரிஞ்சுக்கிறேன், இது ஃபுல்லாகவே கடின உழைப்பாளிகளுக்குள்ள இடமாக இருக்கும். இவங்கெல்லாம் ரொம்ப உழைத்து தன்னுடைய வாழ்க்கையில் சேகரிப்புக்குள்ளவங்களாக இருப்பாங்க. கௌரவம் ரொம்ப பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நான் இப்படி தான் வாழணும், இந்த கௌரவம் நேர்ந்த தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. அதனால் இவங்க கௌரவம் நேர்ந்த தன்மை உடையவர்கள். ஆனால் தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் சக்ஸஸ் ஆகணும்னா தன்னை எவ்வளோ தரம் தன்னை தரம் தாழ்த்துறதுல தன்னை தாழ்த்தி
அடிபணிந்து ஓகே நான் இத செய்றேன். அப்படி சொல்லிட்டு அவ்வளோ பவ்யத்தையும் ஏற்படுத்திக் கொள்வார்கள். அத வந்து தன் பிசினஸ்க்கு அது உயர்வை குடுப்பதற்காக அது இருக்கும். ஆனால் அந்த பிசினஸ்க்காக தன்னுடைய கௌரவத்தை இழக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பிசினஸ் பண்ணணும்னா இவ்வளோ நேரம் காத்திருன்னா காத்திருப்பாங்க. 10 மணி நேரம் இந்த இடத்துல காத்திருந்தா எனக்கு அது பிசினஸ் கிடைக்கும் அப்படின்னா அந்த இடத்துல காத்திருப்பாங்க. அதே மாரி ஒரு 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 பெரிய பிசினஸ் மேன் இருக்கிறாரு. அவ்வளவு இதா இருக்கிற அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல ஒரு கோடி கணக்குல நமக்கு வருமானம் வருதுன்னா, அந்த தரையில் உட்கார்ந்து அந்த இடத்துல படுக்கணும்னா கூட படுத்து அந்த பிசினஸ வாங்காம வரமாட்டாங்க. அவ்வளவு வந்து தன்னை வந்து ஸ்ட்ராங்கா நிலைநிறுத்தக்கூடியவர்கள். ஆனால் எந்த இடத்தில் இழிவான சொல்லையோ, கௌரவ கலைச்சான விஷயங்களையோ அந்த மகர ராசிக்காரர்கள் வாங்க மாட்டாங்க. அத வந்து வாங்கிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க வணங்க வேண்டிய கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில இருக்கிறாங்க இல்லையா? பகவதி அம்மன் சொல்லிட்டு கன்னியாகுமரி அம்மன். குமரி. குமரி கண்டத்து குமரி அம்மன் அப்படிங்கிறது. அவ வந்து பார்த்தீங்கன்னா, சிவன விரும்பியிருப்பா. அதுக்கப்புறம் சிவன் வந்து, "இந்த இடத்த நீ குமரி கண்டத்தை காக்கக்கூடிய குமரி அம்மன் நீ தான்" அப்படி சொல்லிட்டு, அவள் காளி தான். காளி வந்து கன்னி பருவமாக உள்ள காளி தேவி அப்படிங்கலாம். அந்த தேவி வழிபாடை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கனாலே, உங்களுக்கு அந்த கோயிலுக்கு போணும். கன்னியாகுமரியில உள்ள பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே, உங்களுக்கு வந்து சிறந்த மாற்றம் உங்களுக்கு பொன், பொருள், ஆசைகள், உங்களுடைய கௌரவம் அனைத்தும் காக்கப்படக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. அதனால இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்ன விஷயம்னா, தாயினுடைய செயல்கள் முழுமையாக இவங்களுக்கு கிடைக்காது. தாயால் ஒரு திருப்தி அடைய மாட்டாங்க. தாயால் ஒரு முழுமையான அதுவே மனம் வந்து ரொம்ப வந்து ஒரு சஞ்சலம். எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுல ஒரு திருப்தி இல்லாத யார் செஞ்சாலுமே அது திருப்தி இல்லாத தன்மை. நான் செஞ்சா திருப்தியா இருப்பேன் அப்படிங்கிற மாரி ஒரு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால செயல்களில் வந்து ரொம்ப இதாவாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதனால மகர ராசிக்காரர்கள் தாயுடனுடைய கருத்து வேறுபாடுகள் நெறைய இருக்கும். தாய்கிட்ட இருந்து ஆனா தாய்க்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா தாய் பக்கத்துல இருந்தா கோவம் வரும். இந்த மாரி தன்மை உடையவர்களாக இருக்கிறதுனால, இவங்களுக்கு வந்து நிலா ஒளி இந்த திருவோணம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? திருவோண விரதம் இருக்குது. அந்த விரதம் வந்து இவங்க கண்டிப்பாக எடுக்கணும். எடுத்தா தான் இவங்களுக்கு வந்து அ கொஞ்சம் அந்த தாய்க்கும், இவங்களுக்கும் மொழியின் மேல் ஒரு பற்று இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த விரதங்கள் இருக்கிறது இல்லாட்டா தாய விட்டு பிரிந்து இருக்கிற மாரி இருக்கும். ரொம்ப கேப் குடுத்தா தாய் மேல பாசம் வரும். ம், ம். அந்த மாரி இருக்கும். அதனால தாயால் இவங்களுக்கு ஒரு ஆதாயம் இல்லாத தன்மையாக இருக்கிற ஓகே. மாரி சோ, இருக்கும். இவங்க வீட்ல இருந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்ன? இவங்க வீட்ல இருந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா, சோட்டானிக்கரை அம்மன் சொல்லுவாங்க இல்லையா? அந்த அம்மன் வழிபாடு, பகவதி அம்மன். சோட்டானிக்கரை அம்மன் வழிபாடும் வழிபடுவது சிறப்பாக இருக்கும். சோட்டானிக்கரை அம்மன் வழிபாடு வந்து வீட்ல வச்சு பண்ணும்போது, இவங்க வந்து இந்த பால் சார்ந்த பொருட்கள் வந்து அதிகமா வைச்சு அந்த அம்மனுக்கு படையல் வச்சு கும்பிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த சோட்டானிக்கரை அம்மன் வழிபாடு பண்ற இடத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு குவளையில் வந்து மண்ணு வைத்து, அதில் வந்து பைசா, சோழி எல்லாம் வைத்து, அதில வந்து குங்குமம் தூவி, அதுக்கப்புறம் அந்த சோட்டானிக்கர் அம்மன் முன்னால அத வச்சுட்டு, அப்புறம் வழிபாடு பண்ணீங்கன்னா, பொன், பொருள் சேர்க்கைகள் உருவாகும். அதனால அந்த மாரி வழிபாட எடுத்துக்கலாம். அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மேடம், மகரம் ராசிய பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு நட்பு ராசி, பகை ராசி அப்படின்ற ராசிகள் என்னலாம் இருக்கு மேம்? இவங்களுக்கு பகை ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் அதாவது அதிகார திமிர் உள்ளவர்கள் எல்லாம் இவங்களுக்கு பகையா மாறுவாங்க. சிம்ம ராசி பகை ராசியாக மாறும். ஏன்னா சிம்ம ராசி அதிகாரத்தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. தன்னை யாரும் அதிகாரம் பண்ணா பிடிக்காது. அதனால சிம்ம ராசிக்காரர்களே அவங்களுக்கு ஏத்துக்க செட் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நெறைய அந்த சாங்ஸு அதெல்லாமே இந்த எக்ஸ்ட்ரா குலர் ஆக்டிவிட்டீஸ் கவிதைகள் இது எல்லாமே உள்ளவங்க ஃபுல்லா இவங்களுக்கு எதிரி மாரி மாறுவாங்க. ம், ம். டான்ஸு, பாட்டு, இதெல்லாமே இவங்க வந்து இவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கும். ஆனா, அவங்களுக்கு வந்து அந்த இது வந்து சரியா மேட்ச் ஆகல சொல்லிட்டு தன்னுடைய டேலண்ட்டுக்கு அவங்க வந்து சரியில்ல. எனக்கு அந்த இதெல்லாம் குடுக்கல. அப்படி சொல்லிட்டு எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்களே மட்டம் தட்டுற தன்மை அதிகமாக இருக்கும். அதனால இவங்க அதிக பொறாமைப்படக்கூடிய தன்மை வந்து மிதுன ராசிக்காரர்களாக இருப்பார்கள். அதிகமாக இது படக்கூடியவர்கள் வந்து சிவ எதிரியாக தோற்றக் கொடுக்கக்கூடியவர்கள், அவமானங்களை சந்திக்கக்கூடியது ஃபுல்லாவே சிம்ம ராசிக்காரர்களாக இருப்பாங்க. ஓகே. நட்பு ராசி என்ன ராசி மேம்? நட்பு ராசின்னா பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, இவங்களுக்கு வந்து ரிஷப ராசிக்காரங்க மணிய வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத அழகா அழகா சொல்லுவாங்க. அது வந்து அவங்களுக்கு பிடிக்கும். அதேபோல் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி ரொம்ப பிடிக்கும். கன்னி ராசிக்காரங்க வந்து ரொம்ப மைண்ட் வந்து அறிவாளி, ரொம்ப அதிபுத்திசாலியா தெரிவாங்க. இவங்களுக்கு வந்து இந்த தனத்தை வந்து ரொம்ப ரசிப்பாங்க. இவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த கன்னி ராசியும், ரிஷப ராசியும் ரொம்ப எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
துலா ராசி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ராசி தான். ஓகே. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து மகர ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் என்ன? என்ன மாதிரியான தெய்வத்த வீட்ல இருந்து வழிபடலாம் அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. நன்றி மேம். நன்றி மேம்.